ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னலான சாம்பார் ரெசிபி. சாம்பாருக்கு தேவையான மசாலா தூள் கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலே இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். அதே சமயம் எந்தெந்த காய் சேர்க்கும் போது சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், புளிக்கரைசலை எந்த ஸ்டேஜில் சேர்க்கணுங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு துவரம்பருப்பு 100 கிராம் அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். பருப்பு வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கல, அது ஏன் அப்புறமா சொல்கிறேன். துவரம்பருப்பு 20 நிமிஷம் போல் ஊற வச்சு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இந்த சாம்பாருக்கு கத்திரிக்காய் 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக தண்ணியில் தான் சேர்த்துக்கணும், இல்லைன்னா கருப்பாயிரும். காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ கருக்காது. அடுத்து தான் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதுவும் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததான் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம், அப்போ நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்ச தண்ணி தான். இதுலேயே நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம். சின்ன லெமன் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன். இந்த புளி நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு தேவையான மசாலா தூள் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். வரமல்லி சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும். இந்த சாம்பார் தூள் பண்ணுறதுக்கு அதிகமாக பொருட்களும் தேவைப்படாது, கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதும். இந்த மசாலா தூள் சேர்க்கும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இன்ஸ்டண்ட்டாகவும் செஞ்சுக்கலாம். தனியா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வணக்கிக்கலாம். கடலைப்பருப்பு லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 வரமிளகா சேர்த்துருக்கேன். வரமிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். வரமிளகா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். இது நல்லா மொறுமொறுன்னு ஆகட்டும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை வரமிளகாய் நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இது கூட விரலி மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். விரலி மஞ்சளை சின்ன சின்னதாக தட்டி வச்சுருக்கேன், அதை தான் இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. இந்த கடாயோட சூடே போதும். நான் இதில் ஃப்ரெஷ்ஷான விரலி மஞ்சள் சேர்த்துக்கிறதுனால தான் மஞ்சத்தூள் சேர்த்து பருப்பு வேக வைக்கலை. இது மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக விரலி மஞ்சள் சேர்த்துக்கும் போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்படி பண்ணும்போது வெண்டைக்காயில் இருக்க வலுவலுப்பு போயிடும், அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் வெண்டைக்காய் நல்லா வணங்கும். ஒரு 2 நிமிஷம் போல் தான் வெண்டைக்காய் நல்லா வணங்கிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வெண்டைக்காயோட வலுவழுப்பே இல்லை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கடையில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூட 5 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, வரமிளகா கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 50% வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளி பாதி வணங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். அப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடும், மசாலாத்தோட பச்சை வாசமும் போயிடும். இது கூட அடிஷ்னலாக நம்மளுக்கு எந்த மசாலா தூளும் தேவைப்படாது, இதுவே சரியாக இருக்கும். இப்போ நம்ம இது கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய், வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய், அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவே சேர்த்துக்கலாம். காயெல்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வணக்கி விட்டுறலாம். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி பண்ணுறதுனால காய் நல்லா ஆயில் கோட்டிங்காக இருக்கும், அதே சமயம் மசாலோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கும். 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள், காயில் நல்லா ஆயில் கோட்டிங்காக இருக்குது. இது சாம்பாரில் பருப்பு சேர்த்துனதுக்கப்புறமும் இதே மாதிரி ஆயில் கோட்டிங்காகவே இருக்கும். இப்போ நம்ம காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துனாலே போதும். நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் போல் இருக்கும். காய் 50% நல்லாவே வதங்கிருச்சு.
இப்போ பாருங்கள், இதுவே நல்ல கிரேவி பதத்துக்கு இருக்குது. நம்ம இதில் எதுவுமே சேர்த்துக்கல, அரைச்சி வச்ச மசாலா தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துருக்கனால நல்லா வாசமாகவும் இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற காயெல்லாம் 50% நல்லா வெந்துருச்சு. இப்போ தான் நம்ம புளிக்கரைச்சலை சேர்த்துக்கணும். ஒருவேளை நம்ம முதல்லையே சேர்த்துட்டோம்னா காய் சீக்கிரமாக வேகாது. புளிக்கரைச்சல் நல்லா கெட்டியாக தான் கரைச்சி வச்சுருக்கேன். புளிக்கரைச்சலை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கும்போது காயும் நல்லா வெந்துடும், புளியோட பச்சை வாசமும் போயிடும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு பார்த்திங்கன்னா ஒரே சமயத்தில் சேர்த்துக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். உப்பு நம்ம ஒரே சமயத்தில் சேர்க்கும்போது காயில் ஃபுல்லாக உப்பு ஒட்டிக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் தான் இருக்கும். பாருங்கள், புளி கரைச்சல் நல்லா வேகவே இல்லை, நுரக்கட்டி தான் நிற்கிது. நம்ம ரசத்துக்கெல்லாம் வைப்போம்ல அது மாதிரி. இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கும் போது சாம்பார் நல்லாவே இருக்காது. இந்த நுரக்கட்டி நிற்கிறது பூராமே அடங்கணும், அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும். அப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் தான், புளியோட பச்சை வாசம் போயிடும். அதே சமயம் நுரையும் கம்மியாயிரும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும். பாருங்கள், நுரையும் கம்மியாயிருச்சு. அதே சமயம் புளியோட பச்சை வாசமும் போயிடுச்சு. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரவும் ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயம் நம்ம சேர்த்துருக்கிற காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா தெரியும், லைட் கலராகவே ஆயிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். நம்ம இதில் விரலி மஞ்சள் அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம். பருப்பை சேர்த்துனப்போ நல்லா கலர் வந்துடும். பருப்பை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை, ஒரு கொதி வந்தாலே போதும். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது நம்ம ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி கூட சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துக்கல. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.